வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா ஹோட்டல் சுவையில் ஒரு அருமையான தக்காளி கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நல்ல முறுமுறுன்னு ஒரு ரோஸ்ட் போட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது வரக்கூடிய அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லியும் கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரட்டும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வறுபட்டு நிறம் மாறினதுக்கு அப்புறம் இதில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால 12 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு இந்த வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது கூடவே ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 12 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரெண்டுமே கலந்து சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நல்லா 2 பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் குழஞ்சி, அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இன்னுமே தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஆற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். நான் இதில் வந்து வரமல்லி சேர்த்துருக்கேன். அந்த கொத்தமல்லி வாடை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை கொத்தமல்லி கூட இப்படி சட்னி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பச்சை கொத்தமல்லி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்குவோம். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி இந்த சட்னியை கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. திக்காக வச்சு சாப்பிடும்போது இந்த கார சட்னி ரொம்பவுமே அருமையாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் லைட்டான கொரப்போடு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சட்னி வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதில் தண்ணியும் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கிறேன். சட்னி கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிடும்போது கார சட்னிலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் நம்ம. இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா கடுகை பொரிய விடுங்க. பொரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சட்னி கூட சேர்த்துக்குவோம். நம்ம நல்லா தாளிப்பை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த சட்னியில் காஞ்ச கொத்தமல்லி வச்சு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பச்சை கொத்தமல்லி வச்சு அரைக்கும் போதும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த சட்னி ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.